மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஏன் ராசம் நடந்ததையே நினச்சிக்கிட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம்? அதை மறந்துட்டு நடக்க வேண்டியதை பார். அண்ணே, என்னடா நேத்து உங்ககிட்ட 2 ரசீது கொடுத்தனே, எங்க? இங்க தானே வச்சிருந்த. என்ன இங்க வச்சிருந்தேன்றீங்க? ரொம்ப முக்கியமான ரசீதுனே, கொஞ்சம் தேடி பாருங்க. இரு பாக்குறேன். இருக்கா? அப்பா, பயந்தே போயிட்டேன் ஒரு நிமிஷம். செல்வம், அடடே மனோகர், வாங்க. எப்போ வந்தீங்க மலேசியால இருந்து? நேத்து தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. வாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. அண்ணே, இவர் மனோகர்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு. நான் ஒர்க் ஷாப்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்ல, அப்ப கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மலேசியா போயிட்டாரு. எப்போ வந்தீங்க? நேத்து தான் வந்தேன். உங்க மேரேஜ் இன்விடேஷன் கிடைச்சது. நான் கூட வாழ்த்து மடல் அனுப்பிச்சிருந்தேன். கிடைச்சதா? கிடைச்சது. நியாயமா உங்க மேரேஜுக்கு நான் நேர்ல வந்திருக்கணும். பரவாயில்ல, அதான் கிரீட்டிங் சமைச்சிருந்தீங்களே, அதே போதும். இருந்தும் மனசு திருப்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் ஒரு சின்ன கிஃப்டோட வந்திருக்கேன். இந்நேரம் கண்டிப்பா உங்க வைஃப் விசேஷமா தான் இருக்கணும். எங்க உங்க வைஃப்? 2 பேரும் சேர்ந்து நின்று இந்த கிஃப்டை வாங்கிக்கங்க. அவங்க இப்ப இல்ல வீட்டுல. ஓஹோ, அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்களா? அப்ப நான் நினைச்சது கரெக்ட் தான். இத்தனை நாள் ஆச்சு, ஏதாவது விசேஷமா இருக்கும்னு நினைச்சேன். வாழ்த்துக்கள். இந்தாங்க என்னோட கிஃப்ட். தேங்க்ஸ். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இருங்க, ஏதாவது காஃபி கீஃபி சாப்பிட்டு போலாம்ல? பரவாயில்ல செல்வம், இன்னும் 6 மாசம் இங்கே தான் இருக்க போறேன். உங்க ஒய்ஃப் வரட்டும், சாப்பாடே சாப்பிட்டு போறேன். சரி, நான் வரேங்க. வரேம்மா. வரட்டா செல்வம், அப்புறம் பார்ப்போம். அத்தை, அழாதீங்க அத்தை. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க அத்தை. எப்படி அழாம இருக்க முடியும்? பாத்தியா கேள்வி, பழசு எல்லாத்தையும் மறந்துருன்னு எல்லாரும் சொன்னீங்க. பொண்ணை கலரி விட்டுட்டு போற மாதிரி பேசிட்டு போற ஒருத்தன். கடவுளே, ஏந்தா என்ன இப்படி அழ வைக்கிறியோ தெரியல. அத்தை, நடந்தது எல்லாமே எதிர்பார்க்காம நடந்தது. நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. இது மாதிரி எத்தனை செருப்படியதாம்மா நானும் என் பிள்ளையும் தாங்கிட்டு இருக்க முடியும்? இது இதோட முடிகிற விஷயம் இல்லையே. ஒவ்வொரு சமயமும் இவனை மாதிரி ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்த ஏதாச்சும் ஒண்ணு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த அவமானத்தை மாறி மாறி பட்டுக்கிட்டே தானம்மா இருக்கணும். ராசம், வந்தவனுக்கு நம்மளை பத்தி என்னடி தெரியும்? அவன் ஏதோ ஒரு பிரியத்துல எதையோ உன்னை கொண்டாந்து கொடுத்துட்டு போறான். அவன் பிரியம் நம்மளை வேதனைப்படுத்துமான்னு அவனுக்கு தெரியுமாடி? இதையெல்லாம் சரி பண்ண வேண்டாம் மக்களவே. இதையெல்லாம் யாரா ஒருத்தர் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? அழாதம்மா. அத்தை, இப்ப நடந்ததெல்லாம் ஏதோ தற்செயலா நடந்ததுதான். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? வந்தவரு தெரியாம வாழ்த்திட்டு போறாரு. இதுக்கு என்னத்த பண்ண முடியும்? ஏம்மா பண்ண முடியாது? என் நேரம் செல்வத்துக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா அவ கூட ஜோடியா நின்னு அவன் கொடுத்ததை வாங்கியிருக்கலாம்ல. இப்ப மட்டும் இல்ல, இனி வரப்போற நாள்லயும் எல்லா நல்லது கெட்டதுலயும் எவனாவது ஒருத்த இல்ல எவனாவது ஒருத்தி இதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் மனசு கஷ்டத்திலேயே செத்துக்கிட்டே தாம்மா இருக்கணும். ராசம், நீ சொல்றதெல்லாம் சகாமா, ஆனா கொஞ்சம் அமைதியா இருமா, அமைதியா.
சரோ ஐயா வாங்க. வாங்கப்பா உட்காருங்க. இருக்கட்டும். என்ன அப்பா பொண்ணு சேர்ந்து வந்திருக்கிய? இது பவானி காலேஜ் சேர்க்கறதுக்கு அட்மிஷனுக்கு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு போலாம். அப்படியா? ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ஐயா. ஏம்மா உடம்பு சரியில்லையா? உடம்பு கிடக்குது, மனசுதான் உடைஞ்சு போய் கிடக்குது சம்மந்தி. ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன பிரச்சனை? பாவப்பட்ட செல்வத்தோட பிரச்சனை தான் சம்மந்தி. தினம் தினம் நான் சாப்பிடுறது சோறு இல்ல, கசப்பதான் தின்னுகிட்டு இருக்கேன். இப்ப கூட ஒருத்த வீடு தேடி வந்து ரொம்ப பிரியமா பேசி எங்களை நோகடிச்சிட்டு போயிட்டான். ஏம்மா என்னாச்சு? செல்வம் கல்யாணத்தை பத்தி இப்போ ஒருத்த வந்து விசாரிச்சுட்டு போறான். கடவுளே, என் புள்ள யாருக்கு என்ன கெடுதல் பண்ணா? இவனுக்கு எதுக்கு இவ்வளவு வேதனை? அம்மா அதையே நினைச்சு வந்துகிட்டு இருக்காதீங்கம்மா. எல்லாம் சரியா போயிடும். ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பான். வழியா? வழி உங்க மூலமா பிறந்தாதான் சம்மந்தி. நீங்க பார்த்து என் பிள்ளைக்கு வழி விட்டாதான் சம்மந்தி. நீங்க என்ன சொல்றீங்க? இத பாருங்க சம்மந்தி, என் மேல உங்களுக்கு நிறைய வருத்தம் இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு நீங்க மறந்துடணும். ஏமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? சாமி கிட்ட வர கேக்குற மாதிரி உங்ககிட்ட கேக்குற சம்மந்தி. பவானிய செல்வத்துக்கு கட்டி வச்சிருக்க சம்மந்தி. நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட பேசினது நடந்துகிட்டது எல்லாமே தப்புதான். நீங்க அதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருக்க சம்மந்தி. என்னம்மா நீங்க பெரியவங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. மன்னிப்புல பேசாதீங்க. நீங்க என்ன விடுங்க, என் பிள்ளைக்காக இதை செய்யுங்க சம்மந்தி. என் பிள்ளைக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்க சம்மந்தி. ஐயோ, செய்வீங்களா? அம்மா சம்மதிம்மா. என்னம்மா இது? உங்க வாயால் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ரொம்ப நொத்து போயிருக்கிறீங்க. இத பாருங்கம்மா, ஆண்டவனை நம்புங்க. அவன் கை விட்டுற மாட்டான். எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி காட்டுவான். நான் இப்ப கொஞ்சம் அவசரத்துல இவ அட்மிஷனுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறேன். பிறகு வந்து சாவகாசமா பேசுறேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போகும். அப்பா என்னப்பா இது? கவலைப்படாதடா. என்ன பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்ச விஷயம். நீ ஏதும் கவலைப்படாம படிப்புல மட்டும் கவனம் வை. பாக்கி நான் பாத்துக்கிறேன். வா. பாத்திய கிழவி, நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். குழந்தனுக்கு ஆதரவா உங்க அப்பா கிட்ட பவானிய செல்வத்துக்கு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாளா பாத்தியா? ராசம் கொஞ்சம் பேசாம இருமா. அவ ஏற்கனவே குழம்பி போயிருக்கா. பவானி, ரொம்ப குழம்பி போயிட்டியா? பாவம், திடீர்னு அந்தமா இப்படி கேட்பான்னு எதிர்பார்க்கல. நான் கொடுத்தா எல்லாம் தீர்ந்து போன விஷயம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா நான் உன்னை இங்க கூட்டிடுவேனா? எனக்கு கொஞ்சமாவது சந்தேகம் இருந்திருந்தா கூட இங்க வரவே வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். நான் போட்ட கணக்கு தப்பா போயிடுச்சு. அந்த அம்மாவை நினைச்சு பாரு, எத்தனை உடைஞ்சு போயிருக்காங்கல்ல. பாவம் செல்வந்தமையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட கர்வம், அவங்க ஆணவம் எல்லாம் இங்கே காத்துல போன மாதிரி போயிடுச்சுல்ல. அந்த அம்மா யார்கிட்ட இப்படி பேசி நீ பார்த்துருக்கிறியா? அது என்கிட்ட தூசு மாதிரி தானே என்ன மதிப்பாக. இன்னைக்கு பாரு, பழசெல்லாம் மறந்துருக்க சம்பந்தின்னு காலில் விழாத குறையா என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. நினைச்சாலே பரிதாபமா இருக்குது. என்னம்மா இப்படி பாக்குற? அப்பா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? செல்வம் அம்மாக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்லப்பா. ஆமா. ஆனா அதுக்கு நீங்க எந்த முயற்சியுமே எடுத்த மாதிரி தெரியலையே, ஏன்பா? இல்ல பவானி,
ஆரம்பத்துல நான் தீவிரமா தான் முயற்சி பண்ணேன். ஆனா என்னைக்கு சம்மதியமா நம்ம வீட்டுக்குள்ளாரியே வந்து ஒன்ன பொண்ணு கேட்டு நான் மறுத்துட்டேனோ அன்னியில இருந்து இதுல தலையிறது சரியில்லைன்னு நான் ஒதுங்கிட்டேன். ஏன்பா? இல்லம்மா, அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? உங்க பொண்ணை தானே நான் கேட்டேன், ஊர் பொண்ணு இல்லையா கேட்டேன், அதை சொல்ல நீங்க யாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் பல்ல கடிச்சுக்கிட்டு மனசுக்கு சங்கடமா இருந்தா கூட வேணான்னு ஒதுங்கிட்டேன். அப்போ செல்வம் மாமா கல்யாணம் ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்லப்பா? ஆமாம்மா, அதனால தான் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன், அந்த பையனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வையான்னு. எனக்காகவாவது அவருக்கு சீக்கிரமா ஒரு நல்ல இடம் அமையணும்ப்பா. நீ சொல்றத கேட்க வேடிக்கையா இருக்குது. ஆனா என்ன பண்றது, யதார்த்தம் தானே. அது ஒண்ணுதான் இதுக்கு நிரந்தர நிவர்த்தி. ஆண்டவன் செய்து முடிப்பாம்மா. நீ அதை மறந்துடு, இதெல்லாம் மனசுல வச்சுக்காது. நம்ம இப்ப நேரம் லீலா வீட்டுக்கு போவோம். அவங்கள பார்த்துட்டு காலேஜுக்கு போய் உனக்கு வேணுங்கிறதுல வாங்கிட்டு விஜய்க்காவை பார்த்துட்டு ஊருக்கு போய் சேருவோம். சரிப்பா. இதை நினைச்சு நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு. வா. என்னங்க, ம். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, அதே சமயம் வருத்தமாவும் இருக்கு. ஏன், என்ன? என் மேல நீங்க எவ்வளவு பிரியம் வச்சிருக்கீங்கன்னு மறுபடியும் எனக்கு தெரிய வச்சிட்டீங்க. என்ன சொல்ற? அக்கா என்னோட பழைய வாழ்க்கையை பத்தி பேச்சு எடுத்த உடனே நீங்க என் அக்கான்னு கூட பார்க்காம அவங்கள திட்டினீங்களே. நீங்க என் மேல வச்சிருக்கிற பிரியத்தை நிரூபிக்கணும்னு நான் எதுவும் பேசல, ஆனா நான் உணர்ந்துட்டேன். இங்க பாரு விஜய், இப்ப நான் வேற வருத்தத்துல இருக்கேன். நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேங்கிறத பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. இல்லைங்க, என் மனசுல பட்டதை சொன்னேன். நீங்க அக்காவுக்கும் போஸ் மாமாவுக்கும் அதிகமா இடம் கொடுத்துட்டீங்க. இதுக்கு காரணம் என் மேல இருக்கிற பிரியம். இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவங்க நிலைமையை உணர்ந்து நடக்க விடாம அதிகமா இடம் கொடுத்ததுதான். என்ன விஜய் இப்படிலாம் பேசுற? அதுவும் நீயே தனனிய பத்தி போசனை பத்தி இப்படிலாம் பேசுறது ரொம்ப சங்கடமா இருக்கு விஜய். இல்லங்க, நான் ஒன்னும் வித்தியாசமா பேசல. சில விஷயங்களை நாம குழப்பிக்க கூடாது. பிசினஸையும் உறவுகளையும் போட்டு நாம குழப்பிக்கிட்டது தான் இவ்வளவுக்கும் காரணம். அது இல்ல காரணம். இந்த பிரச்சனை சாதாரணமா முடிஞ்சிருக்க வேண்டியது. அவங்க என்ன தானே பேசுனாங்க, பேசட்டும். நான் தான் அங்க இருக்கேன்ல, அதை நான் சமாளிச்சிருந்திருப்பேன்ல. எப்ப நீ உள்ள புகுந்து பேச ஆரம்பிச்சியோ அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசாச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய். அவங்க யாரு? உன் கூட பிறந்த அக்கா. அவங்களே நீ இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறது? அக்காவாம், பெரிய அக்கா. இன்னைக்கு அவங்க பேசின பேச்சு ஒரு அக்காவோட பேச்சு மாதிரி இருந்துச்சு. என்னோட பழைய தன அக்கா ஒரு நாளும் இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. என்ன பத்தி, என்னோட வாழ்க்கைய பத்தி அக்கறை இல்லாம இன்னைக்கு அவங்க பேசின பேச்ச பாத்தீங்கல்ல. விஜய் அதானே அவங்க குணம். தனனி குணமே அதானே. கோவம் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ணா அப்படின்னா படபடன்னு பேசிடுவாங்க. பின்னாடி அவங்களே பேச நினைச்சு அழுதுட்டு இருப்பாங்கல்ல. இப்போ சொல்றேன், எழுதி வச்சுக்க. இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல ஓடி வந்து நிக்க போறது அவங்கதான். நீங்க ஒண்ணு இது சம்பந்தமா என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். அந்த அக்கா என் கூட பிறந்தவதான். ஆனா அவங்களோட லட்சணத்தை பத்தி இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பேசின பேச்சுல என் மனசுல ஆழமா ஒரு காயம் உண்டாயிடுச்சு. தப்பு விஜய், ரொம்ப ரொம்ப தப்பா பேசுற. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, அவங்க உன் கூட பிறந்த அக்கா. அவங்கள நான் புரிஞ்சுக்கிட்டாலும் கூட நீ புரிஞ்சுக்கலையே. மாப்பிள வாங்க மாமா, உட்காருங்க. இருக்கட்டும். நல்லா இருக்கீங்களா? வீட்டுலாம் சௌக்கியம் தானே? நல்லா இருக்காங்க. லீலா, லீலா. அப்பா, வா.
நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்க பவானி? நல்லா இருக்கேன்க்கா. உன் உடம்பு நல்லா இருக்குதா? நல்லா இருக்குப்பா. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. இது கொண்டு வரேன். அதெல்லாம் வேணாம். அப்பா எங்க? வெளியில போயிருக்காரு. ஓ, என்னம்மா பவானியோட வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? பவானியை காலேஜில் சேர்க்கணும்ல, போய் பார்த்து அட்மிஷனுக்கு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு. அப்படியாப்பா? நேரா இங்கதான் வரீங்களா? இல்லம்மா, சரோ வீட்டுக்கு போனோம். ஏன்டா போனோம்னு ஆகி போச்சு. ஏன்பா, என்னாச்சு? சம்மந்தியம்மா ரொம்ப மன கஷ்டத்துல இருக்காங்கம்மா. திடீர்னு பழைய பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பேச்சு? அதான் செல்வத்துக்கு நம்ம பவானியை கேட்குற சமாச்சாரம் தான். எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுமா. அந்த அம்மா காலில் விழாத குறையா, ஐயா நான் செஞ்ச பழைய தப்பெல்லாம் மறந்துருக்கேன், என் பையனுக்கு வாழ்வு கொடுக்குன்னு ரொம்ப மனசு பெசற மாதிரி பேசிட்டாங்கம்மா. என்னால மறக்கவே முடியல. இது என்னம்மா கொடுமையா இருக்கு? அவங்க பையனுக்கு வாழ்க்கை அமையலைங்கிறது அவங்களோட பிரச்சனை. இதுக்கு போய் எதுக்கு நம்ம பவானியை தொந்தரவு பண்றாங்க? பவானியோட வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறாங்களா? மாப்பிள்ள, அந்த அம்மாவை நாம அவளை கடுமையா பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் அவங்க தாயார். மகனை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனை சந்தோஷமா வச்சு பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்காதா? செல்வன் தம்பிக்கு தான் முதல் கல்யாணம், பாவம் அவ்வளவு விபரீதமா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன் நடப்பணமா அலைஞ்சிட்டு இருக்கிறான். அதுல ஆதங்கத்துல பேசுறாங்க. அது சரி மாமா, நீங்க முடியாதுன்னு சொன்ன விஷயத்த திரும்ப திரும்ப அவங்க பேசுறாங்கன்னா அது பவானிக்கு தானே சங்கடம். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா நம்ம என்ன சொல்லி அவங்க என்ன புரிஞ்சுக்க போறாங்க? அவங்க ஆதங்க அப்படி எல்லாம் சரியா போயிரும் மாப்ள. அந்த பையனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைச்சு கல்யாணம் பண்ணி விட்டாங்கன்னா அந்த அம்மா பழையபடி ஆயிரும். சரோ வீட்டுக்கு போனேன், ஏண்டா போனோம்னு ஆகி போச்சு. அடுத்தாப்புல விஜய் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சப்பதான் தனத்தோட ஞாபகம் வந்துச்சு. அதை வாய் வச்சுட்டு சும்மா இருக்காத, அது என்ன பண்ணி குழப்பி விட்டுக்குதோ. ஏன் ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? அப்பா, அது வந்து மாமா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன மாப்பிள்ள? அப்பா, போஸ் மாமாவும் தனா அக்காவும் இன்னைக்கு காலையில தான் அழகர் குளம் போனாங்க. இங்க இருந்து தான் கிளம்பி போனாங்கப்பா. என்னது, அழகுரோளம் போயிருக்காங்களா? என்ன திடீர்னு ஏதாவது புது பிரச்சனையா? ஆமாப்பா, கோபி ஊர்ல இருந்து வரும்போது சண்டை பெருசா நடந்திருக்கு. கோபி வந்த உடனே தனா அக்கா கோபியை குறை சொல்லியிருக்காங்க. இத விஜயால பொறுத்துக்க முடியல. விஜய் தனா அக்காவை திட்டியிருக்கா. கடைசியில விஜய்க்கும் தனா அக்காவுக்கும் பெரிய சண்டையே நடந்திருக்குப்பா. மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.